வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து சைனீஸ் பன் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 250 கிராம் மைதா மாவு, அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 6 கிராம் அளவுக்கு ஈஸ்ட், 15 ml அளவுக்கு எண்ணெய், ஏதாவது ரிஃபைண்ட் ஆயில் எடுத்துடுங்க, 100 ml மில்க். இது எல்லாமே நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு கையோட இந்த பகுதியை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துடுங்க. இந்த மாவை வந்து ஒரு துணி வச்சு மூடி அப்படி வச்சுருவோம். ஒரு 1.5-2 மணி நேரம் ஆகட்டும். மாவு வந்து டபுள் ஆகும். டோ வந்து எவ்வளோக்குள்ள பெருசாக இருக்குது பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு சின்ன இவ்வளோ சைஸ் தான் வச்சோம். எந்த அளவுக்கு ரைஸாக இருக்குடி பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு பட்டர் பேப்பர் வச்சு அதில் வச்சிடலாம். இப்போது ஸ்டீமரில் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சிடும். ஒரு பட்டர் பேப்பர் போட்டு நம்ம டோவை வந்து இப்படி செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு வச்சுருங்க. ஒரு 1/2 hour அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படி இருந்து ஸ்டீம் ஆகட்டும். சைனீஸ் பன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பன் பாருங்கள் எவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியுதா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க.